அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசர பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை டிசம்பர் மாதத்தின் 3ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் 17ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான கிருத்திகையும் இருக்குதுங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வளர்த்திய 6 கார்த்திகை பெண்களையும் சிறப்புக்கும் விதமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சொந்த வீடு அமையும், திருமணம் கைகூடும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு மேலோங்கும். கூடவே வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு திருக்கார்த்திகை தீபம் இருக்குது. இந்த திருக்கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க. நம்ம அந்த ஜோதி தரிசனம் பார்த்த பிறகு நம்மளுடைய வீட்டில் தீபம் ஏற்றணும். இப்படி நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை அமைச்சு தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அற்புதமான நாளில் இப்போ நம்ம ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் குறித்து பார்க்க போகிறோங்க. இதை ரெண்டையுமே நீங்கள் அவசியம் செய்யுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதுமே சில நல்ல நாட்கள் வரும்போது நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு சொல்லி வீடியோ போடுறது வழக்கம். என்னடா இவங்க ஆனா ஒன்றா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்ட்டு தண்ணியில் அதை சேருங்க இதை சேருங்கன்னு சொல்லி வீடியோ போடுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க. ஆனால் நம்ம தினந்தோறுமே குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஏதாவது ஒரு பணவசிய தாந்திரிக பொருளை சேர்த்து குளிக்கும்போது அது நல்ல ஒரு செல்வ செழிப்பு நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். அப்படி தினமுமே நம்மளால் செய்ய முடியல அப்படின்னாலும் சில விசேஷமான நாளில் செய்யும்போது கண்டிப்பாக அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அவசியமாக இந்த ஒரு குளியல் பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் காலையில் குளிக்கும்போது இது மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. மேலும் குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த சமயத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி குளியல் முறையை எடுத்துக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் கோவிலுக்கும் போகலாம், வீட்லேயும் தீபம் ஏற்றலாம். சரி, இப்போ சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் போடணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான அதே போல் நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய முருகப்பெருமானுக்கும் பிடித்தமான சந்தனம் தான் நம்ம இதில் போடணும். ஒரு வில்லை சந்தனம் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் உடச்சி துளி அளவுக்கு நீங்கள் அந்த தண்ணீரில் கலந்துட்டீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கலாம், உடம்புக்கு குளிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் இதை சேர்த்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் அவர் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறாரு, வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறாரு, அது அப்படி தொடரணும் அப்படிங்கும்போது நீங்கள் அவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயே இது ஒரு கொஞ்சம் சேர்த்து கலந்து வச்சுருங்க. அவர் ஜஸ்ட்டு குளிச்சாரு அப்படின்னா கூட போதும். திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் காலையில் குளிக்கும்போது இந்த சந்தனத்தை சேர்த்துறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மாலை வேலை அதாவது தீபம் ஏற்றுவதுக்கு முன்னாடி ஒரு முறை குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளாரையாவது நீங்கள் வாங்கிட்டு இந்த சந்தனத்தை சேர்த்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பணவரவை கொடுக்கும். சரிங்களா, இது ஒன்று பண்ணிவிடுங்க. அடுத்தது, நம்ம கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நிறைய விளக்குகள் ஏற்றுவோம். ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா 27 எண்ணிக்கை, ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா வீடு முழுக்கவே, அதாவது மாடிப்படியில் மொட்டை மாடியில் அப்படின்ட்டு வீடு முழுக்க நிறைய விளக்குகள் ஏற்றுவாங்க. எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் ஏற்றுவாங்க. எந்த அளவுக்கு தீபம் ஏற்றமோ அந்த அளவுக்கு நல்லது தான். சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இது குளிர்காலம் அப்படிங்கும்போது காற்றில் நிறைய நச்சுகள் பரவும். அப்போ இந்த தீபச்சூடர் அதெல்லாம் அழிக்கும். அப்படிங்கிறதுனாலே நிறைய தீபம் ஏற்றுவோம். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த தீபத்தை நம்ம உற்று பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம மனசில் நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும். டிவைன் லைட் நமக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியை கொடுக்கும். இதன் மூலமாக நம்மளுடைய மனம் தெளிவு பெறும், வாழ்க்கை வளமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நிறைய தீபங்கள் ஏற்றுவீங்க. இப்படி நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றினாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபத்தை நாளைய நாளில் அவசியம் நீங்கள் ஏற்றுங்க. பூஜை அறையில் ஏற்றினீங்கனாலும் சரி, நிலைவாசலில் ஏற்றினீங்கனாலும் சரி, அவசியம் ஏற்றுங்க. அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
365 திரிகளை ஒன்று சேர்த்து ஏற்றக்கூடிய ஒரு தீபம். இந்த ஒரு தீபத்தை கார்த்திகை மாதத்தில் தீப திருநாள் அன்னைக்கு நாம் வந்து ஏற்றுவது சிறப்பு. ஒருவேளை தீப திருநாள் அன்னைக்கு உங்களால் ஏற்ற முடியவில்லை அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளார ஏதாவது ஒரு திங்கட்கிழமை நாளில் வந்து ஏற்றணும். ஏன்னா திங்கட்கிழமைங்கிறது தான் சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள். இந்த கார்த்திகை மாதமே பார்த்திங்கன்னா அவருக்கு உகந்த மாதம் தான். அதனால் திங்கட்கிழமை நாளில் ஏற்றணும். இப்போ ஏன் இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை பீரியட்ஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது நாளைய நாளில் பூஜை அறையில் ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த தீபத்தை வந்து உங்களால் அங்கே வந்து ஏற்ற முடியாது. ஆனால் இதே தீபத்தை நீங்கள் நிலைவாசலில் ஏற்றுறதுனா தாராளமாக வந்து ஏற்றலாம். ஒருவேளை இப்போ வந்து ஊருக்கு போயிட்டீங்க, உங்களால் இந்த கார்த்திகை தீபமே உங்களால் விளக்கேற்ற முடியல அப்படிங்கும்போது நீங்கள் திரும்ப வந்ததுக்கப்புறம் இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு திங்கட்கிழமை நாளில் நிலைவாசல்லையோ அல்லது பூஜை அறையிலையோ இந்த 365 திரியை ஒன்றா சேர்த்து நீங்கள் தீபம் வந்து ஏற்றுங்க. இந்த திரி பார்த்திங்கன்னா கடைகள்லேயே வந்து கிடைக்கும். நல்லபடி ஒரு மூட்டை மாதிரி நல்லா வச்சு திரித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைனா ஒரு 2-3 பாக்கெட்டு திரியை வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது அதுலேயே நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து சரிபாதி அப்படி பிச்சு கூட நீங்களே 365 எண்ணிக்கை கணக்குப்படி வச்சு அதை நல்லா மொத்தமாக திரித்து அதை வந்து நீங்கள் அந்த விளக்கில் போட்டு ஏற்றலாம். இதை வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியே ஏற்றலாம். நெய் தேவைப்படாது. நல்லெண்ணெய் ஊற்றியே வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம். அதனால் நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றினாலும் சரி, இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு தீபத்தை வந்து ஏற்றுவாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போது தினந்தோறுமே விளக்கேற்றுறது நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நல்லது. ஆனால் இப்போ இருக்கிற அவசர காலகட்டங்களில் தினமும் தீபம் ஏற்ற முடியறதில்ல. ஒரு சில பெண்கள் வந்து ஏற்றுறாங்க, ஒரு சிலர் வந்து வேலைப்பளு காரணமாக ரொம்ப காலில் சக்கரத்தை கட்டிட்டு பறக்கிறாங்க. மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் மட்டும் ஏற்றுறாங்க. இப்படி வருஷத்துக்கு 365 நாளும் யார் ஒருத்தங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றலைனாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்தன்னைக்கோ அல்லது அந்த நாளை தவற விட்டவங்க கார்த்திகையில் வரக்கூடிய அந்த திங்கட்கிழமை நாள்லையோ இந்த 365 நாளுக்கும் சேர்த்து அப்படி தீபம் ஏற்றுவது தான் இதனுடைய தாற்பயம். அப்போ 365 நாட்கள் நம்ம தீபம் ஏற்றினா என்ன பலன் கிடைக்குமோ அது அத்தனையுமே வந்து இந்த ஒரு நாள்லேயே நமக்கு கிடச்சிரும். அதனால் அவசியம் வந்து ஏற்றி வைங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நாளைய நாளில் நீங்கள் டிவியில் அல்லது மொபைலில் இப்போ திருவண்ணாமலையில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க இல்லையா, அதை நம்ம கண்டிப்பாக வந்து பார்ப்போம். அந்த ஜோதி தரிசனம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டிலேயே வந்துட்டு விளக்கேற்றுவோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த தீப சுடரை அதாவது டிவிலையோ மொபைல்லையோ பார்க்கும்போதுமே நீங்கள் வந்துட்டு அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். ஒருவேளை உங்களால் டிவியில் மொபைலில் இந்த லைவ் டெலிகாஸ்ட் பார்க்க முடியல அப்படின்னாலும் கூட நம்மளுடைய வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கிறோம் இல்லையா, அப்போ நீங்கள் அந்த தீபத்தை பார்த்தா அப்படியாவது அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற அற்புதமான வரியை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை பீரியட்ஸாக இருக்கிறீங்க, உங்கள் கணவர் மற்றும் குழந்தைங்க தான் அந்த தீபத்தையெல்லாம் ஏற்றி வச்சுருக்குறாங்க, அப்போது நான் வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம். நீங்கள் பூஜை அறை தவிர மற்ற இடங்களில் நீங்களே கூட தீபம் ஏற்றலாம். இப்போ பூஜை அறையில் உங்கள் கணவர் குழந்தைங்க கிட்ட சொல்லி ஏற்ற சொல்லிடுங்க. மற்றபடி நீங்கள் கிச்சனில், வாசலில், நிலவாசலில், ஹால்லன்னு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஏற்றலாம். சரிங்களா? அப்படி தீபமே ஏற்றலாம். அப்படிங்கும்போது அந்த தீபச்சூடரை பார்த்து அண்ணாமலையானுக்கு அரோகராங்கிற வரியை சொல்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இது எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். நல்லா உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள். நம்ம உடம்புல இருக்கிற 5 புலங்களும் 7 சக்கரங்களும் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால் அற்புதமான இந்த நாளை யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க. நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் அவசியம் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.